ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லக்னோக்கும் சென்னைக்கும் நடக்க போகிற மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கிரவுண்டில் வந்து ரீசெண்டாக நடந்த மேட்சஸோட ஸ்கோர் கார்டு தான் இதெல்லாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் ஆர்ம் பவுலர்ஸ் மற்றும் ஆஃப் கட்டர் பவுலர்ஸ்க்கு அதிகமாக விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழிவிலே இதெல்லாம் இல்லை, நவீன் உலக், எஸ் டக்கர். நவீன் உலக் ஸ்லோயர் ஆர்ம் நல்லா யூஸ் பண்ணுவார். இங்கே பக்கம் எஸ் டக்கர் ஆஃப் கட்டர் யூஸ் பண்ணுவார். 2 பேரும் ஒரு விக்கெட் எடுத்துக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஸ்லோயர் ஆர்ம் நல்லா யூஸ் பண்ணுவார் சாம் கரன், ஹர்தீப் சிங்கும் நல்லா யூஸ் பண்ணுறதுனால இவங்க ஒரு விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்களா. இந்த பக்கம் மோஷித் கான் நல்லா யூஸ் பண்ணி எடுத்தார். ஸோ மயங்க் ஏதோ பேஸ் வச்சு அடிச்சு எடுத்தார். அவர் வந்து இன்ஜுரி, அதனால் மேக்ஸிமம் விளாட வரமாட்டார். ஸோ அதனால் அவங்க அது இல்லாமல் வந்துட்டு ஒரு சாலிடாக விளாட்ற பேட்டர் வந்து ஸ்ட்ரோக் மேக்கிங் பேட்டர் வந்து இந்த கிரவுண்டு யூட்டிலைஸ் ஆகிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஎல் ராகுல் இந்த ஆயுஷ் பர்தனிக்கெலாம் ஒரு நல்லா இருக்குது. ஸோ ஒரு மேட்ச்சில் மட்டும் ஒரு அட்டாக்கிங் ஷாட்டாக போட்டுச்சு. அதாவது 200 கிட்ட போனாங்க எல்எஸ்டி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா QDK, குணால் பாண்டியா, நிக்கோலஸ் பூரன்லாம் அடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் அப்போயும் ஒரு ஹிட்டிங் கிரவுண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ரீசன் என்னென்னா, இந்த ஜேம்ஸ் ஃப்ரேக்கனுங்கிறது நல்ல பேக் ஃபுட்டில் பொழந்து கட்டினார். ஸோ அதனால் வந்துட்டு இவருக்கும் கிடச்சிது. ஸோ ரிஷப் பண்ணிட்டும் அதே தான் பின்னாடி சைடே அடிச்சுட்டு இருந்தார். ஓப்பனிங்லேயே இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரபிள் இருந்திருக்கு கேஸ். ஓப்பனிங்கில் விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்லை. ஸோ ஒரு மிடில் ஓவருக்கு அப்புறம் தான் இந்த விக்கெட்ஸே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து குணால் பாண்டியா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 2 மேட்ச்சு. இதில் நடுவில் ஒரு மேட்ச் நடந்தது, அதாவது LST vs GT மேட்ச்சில் வந்துட்டு. ஸோ இதில் வந்துட்டு பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது ஆஃப் கட்டர் பவுலர் எஸ் டக்கர் ஸோ நல்லா வந்து விக்கெட் தூக்கி போட்டு விக்கெட்ஸ் எடுத்தார். ஸ்லோயராக போட்டு விக்கெட் எடுத்தார். அதே தான் குணால் பாண்டியா தூக்கி போட்டு விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ இதில் 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டெத்தில் போகிற பவுலர் யுமேஷ் நல்லா ஸ்லோயராகவும் யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்தார். அதே தர்ஷன் நான்கட்டி இவரும் அதே தான் எடுத்தார். இந்த பக்கம் பார்த்தா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து ஒரு சாலிட் இன்னிங்ஸ் ஆனார். பொறுமையாக ஸ்ட்ரோக் மேக்கிங் பண்ணி அது மாதிரி தான் ஆடி கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்சும் அதே ஆடி கொடுக்க வாய்ப்புகள் இல்லை தான் நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கேட்ட பெஸ்ட் பவுலர்ஸ் இருக்கனால இவர் வந்து மேக்ஸிமம் அவுட் ஆக சான்ஸ்கள் அதிகம். கேஎல் ராகுல் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணி. நிக்கோலஸ் பூரனும் தாராளமாக ட்ரை பண்ணுங்க, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால. இந்த பக்கம் ஒரு சாலிட் பேட்ஸ்மேன்னா சாய் சுதர்சன் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நல்லா ஸ்ட்ரோக் மேக்கிங் பேட்டர், அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரோக் மேக்கிங் பேட்டரு மற்றும் ஸ்லோயர் ஆம் பவுலர்ஸ் மற்றும் ஆஃப் கட்டர் பவுலர்ஸ் இவங்களெல்லாம் இந்த கிரவுண்டுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 பேர்த்தோட பிளேயிங் 11 பார்ப்போம். பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா இந்த QDK, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், தீபக் ஹூடா, ஆயுஷ் பர்தனி, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக்கோலஸ் பூரன், குணால் பாண்டியா இவங்களோட பேட்டிங்கோட. ஸோ இதில் வந்து ஒரு கீ பிக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேரை எல்லாருமே இவங்க 2 பேரையும் பிக் பண்ணிக்கிறதுனால மேக்ஸிமம் பிக் பண்ணிக்கோங்க. QDK அவுட் ஆகிறாரோ இல்லையோ மேக்ஸிமம் அதிகமாக ரன் ஸ்கோர் பண்ண பார்ப்பார், அட்டாக்கிங் இன்ஸ்டாக எடுத்துகிட்டு போவார். அதனால் தாராளமாக அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் மிடில் ஆர்டர் உங்களுக்கு வீக்கு, தீபக் ஹூடா மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ மிடில் ஓவர்ஸ் வீசுகிற பவுலரில் யாரோ விக்கெட் எடுக்க அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் சாலிடாக இவங்க ஓப்பனிங் நின்றுட்டாங்கன்னா மிடில் ஓவரில் வரீங்கலாம் டக்குன்னு எடுத்துருவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஜடேஜா இருக்கனால ஜடேஜா மேக்ஸிமம் தூக்கிடுவார். அந்த இது தான் வச்சுக்கோங்க. ஜடேஜா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இப்போ இந்த மேட்சுக்காகவே மோயின் அலி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஸோ இவங்க சாலிடாக இவங்களோட பிளேயர்ஸ் எல்லாமே மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் எல்லாமே ஃப்ளாப் ஆகுதுன்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர்னால் இந்த ஆயுஷ் பர்தனி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நிக்கோலஸ் பூரன் இவரை தாராளமாக எப்படிங்க ஃபினிஷிங்கில் வந்து நல்லா கேம் எடுத்துகிட்டு போய் அடிச்சு கொடுப்பாரு. ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய பிளேயர், அது தாராளமாக ட்ரை பண்ணுங்க. குணால் பாண்டியா ஒரு விக்கெட் இல்லைனா ஒரு 20 ரன் 30 ரன்குள்ளே அடிக்க சான்ஸ் இருக்கும். ஸோ இவங்களாம் ட்ரை பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுல் இவர் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன். மற்ற பிளேயர் எடுக்கிறீங்களோ இல்லையோ இந்த பிளேயரை மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பவுலர்ஸில் பார்த்தா மோஷித் கான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்ற எல்லா பவுலர்ஸையும் ஃப்ளாப் பண்ணுங்கள். முக்கியமாக சமார் ஜோசப் ஓப்பனிங் ஸ்பில் போட்டாலும் பேஸோடு போட்டால் ருத்ராஜ் பொழந்துருவார். ருத்ராஜ் வந்து பேஸ் ரொம்ப பிடிக்கும், பேஸை பொழந்துருவார். அதனால் மேக்ஸிமம் இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. எஸ் டக்கர் வேணால் ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஆனால் இந்த ஸ்மால் லீக்ஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆதாஸ் கானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க, கிராண்ட் லீக்ஸ் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் சமீர் விசுகி பேட்டிங் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் பார்த்தா இந்த 4 பவுலர்ஸையும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இந்த மேட்ச்சில் யாரை ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும், ஒரு ரிஸ்கி பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பவுலர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 2 டீம்லேயும் பார்த்தீங்கன்னா சாலிடான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட பேட்டர்ஸ் பற்றி சொல்ல. சிஎஸ்கே பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்பெல் போடுறது இந்த மோஷித் கான் இருந்ததுனால ருத்ராஜோட விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது, ரச்சினோட விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால்
ஸோ இவங்க 2 பேர் விக்கெட்டு மோஷித் கான் மட்டும்தான் தூக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களை தவிர மிச்சம் இருக்கபடி விக்கெட் டேக்கிங் பவுலர் லைனப்ஸில் இல்லை, அதை நோட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இதில் பொறுத்த வரைக்கும். மிடில் ஆர்டரில் பொறுத்த வரைக்கும் சிவம் டே நல்லா ஃபார்மில் இருக்கனால தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். மிச்சப்படி டேரி மிச்சல் ட்ரை பண்ணாதீங்க, தோனி ட்ரை பண்ணாதீங்க, ஜடேஜா ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் அஜிக்கிய ரகனே கூட இந்த மேட்ச்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெட் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா நிறைய தடவை எடுத்திருந்தாலும் ஸோ ஓரளவுக்கு இந்த கிரவுண்டுக்கு நீட்டாக ஒரு ஸ்ட்ரோக் மேக்கிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுக்க பிளேயர் தான். அதனால் ட்ரை பண்ணுங்கள். குயிக்காக விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா இவர் வந்து சாலிடாக இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டு போக சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ 2 டீம்லேயும் ஒரு கீ பிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QDK, KL ராகுல் மற்றும் நிக்கோலஸ் பூரன், குணால் பாண்டியா. நம்ம சைடு பார்த்தா கேக்வாடு, ரச்சின், டூவே, ஜடேஜா. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் மோஷித் கான் ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் ஃபிஷ்ஷு, பத்திரனா இவங்கெல்லாம் ஒரு கீ பிக்ஸ். இதில் வந்துட்டு சாகர் டாக்கூர் இல்லை தேஷ்பாண்டே இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்திங்க ட்ரை பண்ணுங்கள், யாராச்சும் ஒருத்திங்க ஷைனாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இதில் பிளேயிங்கில் ஒன்று பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து ஹெட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஹெட் வந்து ஃபஸ்ட்டு LSTயோட ஹெட் பார்த்தீங்கன்னா QDKவை நம்ம வந்து மொயின் அலி, ஷாகுர் டாக்கூர், மொயின் அலி 1 தாட்டி எடுத்திருக்காரு, ஷாகுர் டாக்கூர் 5 தாட்டி, இப்போ முஸ்தபிசர் ரஹ்மான் 3 தாட்டி, ஜடேஜா 2 தாட்டி எடுத்திருக்காங்க. ஸோ இத்தனை பேர் QDK எடுத்திருக்காங்க. ஓப்பனிங் ஸ்பெல் போகிறது நம்ம வந்து ஃபிஷ் போட்டார்னா எடுக்கக்கூட சான்ஸ்கள் இருக்கும், அதை நோட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க QDKவை. அடுத்து பார்த்தா KL ராகுல் வந்து மொயின் அலி எடுத்திருக்காரு, ஷாகுர் டாக்கூர் எடுத்திருக்காரு, தீபக் சகர் விளாட வந்தார்னா அவரோடையும் ட்ரை பண்ணுங்கள், அவரும் நிறைய KL ராகுலில் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தா தீபக் குட்டா அதே ஷாகுர் டாக்கூர் எடுத்திருக்காரு. ஸோ ஷாகுர் டாக்கூர் நேம் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு கைஸ், ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பர்தனி விக்கெட் இது வரைக்கும் எடுத்ததில்லை, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் பர்தனி ஒரு கீப்பிக்காக கூட இருக்கும். எனக்கு ஓப்பனிங்லாம் டக்குன்னு விக்கெட் சொல்லுதுன்னா இவர் தான் வந்து சாலிடாக இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஆட சான்ஸ்கள் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோயினிஸும் ஷாகுர் டாக்கூர் 3 தடவை, ஜடேஜா 2, மொயின் அலி 3. ஸோ இப்போ மொயின் அலி இந்த மேட்ச்சில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரனை வந்து ஷாகுர் டாக்கூர் 6 தடவை, பத்திரனா 3, தீபக் சகர் 2, அதுக்கப்புறம் ரஹீம் வந்து 2 தடவை எடுத்திருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா குணால் பாண்டியாவை ஷாகுர் டாக்கூர் 2, மொயின் அலி 1 தாட்டி எடுத்திருக்காரு. ஸோ ஒரு ஃபேவராக இருக்குது கைஸ், ஷாகுர் டாக்கூரை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இத்தனை பேருக்கு வச்சுருக்காரு அவர் ஸ்டாட்ஸு, அதனால் அவர் வந்து மேக்ஸிமம் விக்கெட்ஸ் எடுக்க போக அதிக சான்சஸ் இருக்கும், அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அஜிக்கிய ரஹானே குணால் பாண்டியா 3 தாட்டி எடுத்திருக்காரு, டேரி மிச்சில் ஸ்டாயினிஸ் 2 தாட்டி எடுத்திருக்காரு, ஜடேஜாவை 4 டைம் குணால் பாண்டியா எடுத்திருக்காரு. ஸோ ஒரு குணால் பாண்டியா நம்ம பவுலர் மெயின் பேட்டர்னால் அஜிக்கிய ரஹானே மற்றும் ஜடேஜாவை எடுத்திருக்காங்க. ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கக்கூட சான்ஸுகள் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து ஒன் சைடாக டீம் போட்டாலும் கிராண்ட் லீக் அடிக்கக்கூட சான்ஸுகள் இருந்தாலும் இருக்கும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஒன் சைட் கேம் ஆனாலும் ஆகலாம், ஏன்னா LST வந்துட்டு கொஞ்சம் டோட்டலாக அவங்க வந்து மோட்டிவேஷனும் இல்லாமல் இருக்காங்க. நம்ம வந்து எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிக்கிறோம், அவங்க வந்து எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிக்கல. ரீசெண்டாக நிறைய மேட்சஸ் ஃப்ளாப் ஆனாங்க, ஸோ இன்னும் அதுலேருந்து வெளியே வராமல் தான் இருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து டாப் ஆர்டரில் KL ராகுல் மட்டும் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களில் யாராச்சும் ஒருத்திங்க மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு மற்றபடி எல்லாமே CSK எடுத்துட்டா நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ஸ்மால் லீக் டீம்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்மால் லீக் டீம்லாம் என்னென்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு தெரியாதவங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கிராண்ட் லீக்னால் அந்த லட்சக்கணக்கான பேர் போகிறவங்கலாம் கிராண்ட் லீக்ஸு, கிராண்ட் லீக் போட்டு அது மாதிரி டீம் அடிப்பாங்க. ஸ்மால் லீக்னால் நீங்கள் ஒரு ஆப்போனண்ட் வந்து ஒரு 10க்குள்ளே இருக்கிற ஆப்போனண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி போட்டு ஒரு கம்மியான அமௌண்ட்டை வந்து அடிக்கிறது தான் ஒரு ஸ்மால் லீக்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. கிராண்ட் லீக்கை வந்துட்டு ட்ரை பண்ணிங்க. கிராண்ட் லீக்குக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அடுத்தது வரும். இப்போ வந்து ஸ்மால் லீக்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸ்மால் லீக்ஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி பிக் பண்ணுறீங்கன்னா, ஸோ இதில் வந்து நான் QDK எல்லோரும் மஸ்ட் பிக் ஆப்ஷன், திடீர்னு அடிச்சு கொடுப்பாரு, திடீர்னு ஃப்ளாப்பாக வரனால இவரை தாராளமாக ட்ரை பண்ணும் ஒரு அதனால் வச்சுக்கலாம். அடுத்து KL ராகுல் கேப்டனாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பிளேயிங் 11 ஆரம்பிக்கு வந்து மாற்றுவேன் கைஸ், சேசிங்னு இருந்துச்சுன்னா மாற்றுவேன். அடுத்து பார்த்தா நிக்கோலஸ் பூரன் இவரை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க 3 பேர் ஒரு சாலிடாக இருக்கிற பேட்டர்ஸு LSTயில் பொறுத்த வரைக்கும் இவங்கள ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் துபே நல்ல ஃபார்மில் இருக்காரு, தாராளமாக இவங்களை பேட்டிங்கில் இறக்கி விடுவாங்க, அதனால் தாராளமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ரச்சின் ஃபார்மில் இல்லைனாலும் சும்மா எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நிறைய பேர் பிக் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு அட்டாக் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாருனா விக்கெட்ஸ் கொடுக்கலான்னா இவர் வந்து நிறைய ஸ்கோர் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்புகளும் இருக்கும். இந்த ரச்சின், ருத்ராஜ் நல்ல ஃபார்மில் இருக்குன்னா தாராளமாக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக்லாம் இந்த 6 பேருமே ஹை பர்சன்டேஜான பிக்கு. நிக்கோலஸ் பூரனா அதிகமாக பிக் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் ஒரு 50% தான் இருக்கும். மிச்சபடி மிச்சம் இருக்கீங்களாம் ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்குனால தாராளமாக ட்ரை பண்ணுறேன். இந்த பக்கம் இந்த குணால் பாண்டியா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். ஸோ இவர் வந்து நான் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு பதிலாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஜடேஜா ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்கு, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் மோஷித் கான் லோ பர்சன்டேஜ் பிக்கு,
அதனால் இவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஸ்கி ஆப்ஷனாக இருப்பாங்க. இந்த மோஷித் கான் மற்றும் இந்த குணால் பாண்டியா வந்து ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஹீம் மற்றும் பத்திரனா இவங்கெல்லாம் ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே தாராளமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்மால் லீக் டீம். இதே டீமை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் 1-2 பேரை மட்டும் சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் நான் கொடுக்குறதே வச்சு போடாதீங்க. ஏன்னா சில டைம் வந்து ஃப்ளாப்பாக சான்ஸுகள் இருக்கும். அதனால் பார்த்துட்டு விளாடுங்க. ஸோ இப்போ வந்து கிராண்ட் லீக் டீம் வந்து பார்ப்போம். கிராண்ட் லீகை வந்து நான் இப்போ வந்து டீம் போட்டிருக்கேன். அதாவது எல்எஸ்டி இப்போ வந்து பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேஎல் ராகுல் நல்லா ஆடி கொடுப்பாரு, ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறது. நிக்கோலஸ் புரன் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. மிடில் ஓவர்ஸில் இந்த ஆயுஷ் பர்தனி வந்து நல்லா ஆடி கொடுப்பாரு. அதுவும் குணால் பாண்டியாவும் ஓரளவுக்கு சாலிட் நாக்ஸ் ஆடி கொடுப்பாரு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்டர்ஸ் 2 பேரும் மோஷித் கான்கிட்ட ஃப்ளாப் ஆவாங்க. அது மாதிரி நான் டீம் எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். ஸோ 2 பேரும் ஃப்ளாப் ஆக அதிக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா மஸ்ட் பிக்கு ஆப்ஷன், ஏன்னா நிறைய பேர் விக்கெட்ஸ் எடுத்துருக்கனால. அதுக்கப்புறம் முஸ்டபிசூர் ரஹ்மான் மற்றும் பத்திரனா நல்லா ஃபார்மில் இருக்காங்க, விக்கெட்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக 2 பேர் ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த எஸ்டாக்கூர் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் விக்கெட்ஸ் வந்து ஒரு டெட் பவுலிங் மாதிரி போடுறாருனாலும் மிடில் ஓவர்ஸ் போட்டாலும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கனால இவர் எடுக்கிறேன். ஸோ இல்லைனாலும் நான் இவரை ட்ராப் பண்ணிட்டு ஷாக்கு டாக்கூட ட்ரை பண்ணுவேங்க கிராண்ட் லீக்கில். ஸோ இதே பேஸ் பண்ணி ஒரு ஒன் சைடாக போடுங்க. யாருன்னா கேஎல் ராகுல், மோஷித் கான் மட்டும் ட்ரை பண்ணி ஒரு ஒன் சைடாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் எல்லாமே சிஎஸ்கேன் பிளேயர்ஸ் வச்சு. ஸோ இந்த குணால் பாண்டியா, கேஎல் ராகுல் மற்றும் இந்த மோஷித் கான் மட்டும் 3 பேர் எல்எஸ்டியில் கீ பிக்ஸு. ஸோ இவங்களை மட்டும் வச்சுட்டு மற்றருக்கு எல்லாமே சிஎஸ்கேன் பிளேயர்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஜிஎல்ல வந்து கிராண்ட் லீகில் அடிக்கக்கூட சான்ஸ்கள் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் ஏதாச்சும் டெய்லியும் இதே மாதிரி தான் நம்ம வீடியோ வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.